நாகர்கோவில் பெண் டாக்டருக்கு மருத்துவ மேல் படிப்புக்கான சீட் வாங்கித் தருவதாக 20 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக உதவி பேராசிரியை கைது செய்யப்பட்டுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மரவன் குடியிருப்பு பகுதியை சேர்ந்தவர் 60 வயது ஆனந்த கென்னடி. தொழிலதிபரான இவர் நாகர்கோவிலில் கம்பி மற்றும் கட்டுமான பொருட்கள் விற்பனை செய்யும் நிறுவனம் நடத்தி வருகிறார். இவரது மகள் MBBS முடித்துவிட்டு நாகர்கோவிலில் உள்ள பிரபல தனியார் மருத்துவமனையில் பணியாற்றி வந்தார். மருத்துவ மேற்படிப்புக்காக அவர் முயற்சி செய்து வந்தார். அப்போது நாகர்கோவில் தம்மத்துக்கோணம் பகுதியைச் சேர்ந்த 50 வயது ஜான்சி என்பவர் ஆனந்த கென்னடியை தொடர்பு கொண்டுள்ளார். ஏற்கனவே பெண் டாக்டரின் மருத்துவ படிப்புக்காக ஜான்சி சில உதவிகளை செய்ததால் அதேபோல தற்போதும் மருத்துவ மேற்படிப்புக்காக உதவி செய்வதாகவும் இதற்காக 23 லட்சம் ரூபாய் செலவாகும் என்றும் கூறியுள்ளார். மேலும் புதுச்சேரியில் உள்ள புதுச்சேரி மருத்துவக் கல்லூரியில் மருத்துவ முதுகலை படிப்புக்கான சீட் வாங்கி தருவதாக தெரிவித்தார். இதற்கு ஆனந்த் கென்னடியும் சம்மதித்தார். அதன்படி ஜான்சி தெரிவித்த தகவலின்படி கடலூர் பகுதியைச் சேர்ந்த டாக்டர் ஜானகிராமன் மற்றும் அவரது தந்தை அண்ணாமலை ஆகியோர் ஆனந்த கென்னடியை தொடர்பு கொண்டனர். அவர்கள் கேட்டுக்கொண்டதன்படி 23 லட்சம் ரூபாயை ஆனந்த் கென்னடி கொடுத்துள்ளார். அதன்படி கல்லூரியில் சேர்ந்ததற்கான உத்தரவு நகலை அவர்கள் வழங்கியுள்ளனர். அதை சம்பந்தப்பட்ட கல்வி நிறுவனத்திற்கு கொண்டு சென்ற போது அவை போலியானவை என தெரிய வந்தது. இதுகுறித்து ஆனந்த கென்னடி ஜான்சியிடம் கேட்டபோது இந்த முறை சீட் கிடைக்கவில்லை என்றும் அடுத்த முறை கண்டிப்பாக சீட் வாங்கி தருவதாகவும் கூறியுள்ளார். இதனால் கொடுத்த பணத்தை ஆனந்த கென்னடி திரும்ப கேட்டபோது பணம் கொடுக்காமல் இழுத்தடித்து வந்துள்ளனர். பின்னர் 3 லட்சம் ரூபாய் மட்டும் கொடுத்துவிட்டு 20 லட்சம் ரூபாயை கொடுக்காமல் ஏமாற்றியதாக தெரிகிறது. இதுகுறித்து ஆனந்த கென்னடி குமரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்தார். புகாரின் பேரில் விசாரணை நடத்த SP சுந்தரவதனம் உத்தரவிட்டார். இதையடுத்து ராஜாக்கமங்கலம் போலீசார் விசாரணை நடத்தி ஆனந்த கென்னடி அளித்த புகாரின் பேரில் ஜான்சி மற்றும் கடலூரைச் சேர்ந்த டாக்டர் ஜானகிராமன், அவரது தந்தை அண்ணாமலை ஆகிய 3 பேர் மீது மோசடி உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். இதில் ஜான்சியை போலீசார் கைது செய்தனர். ஜான்சியிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் சிதம்பரத்தில் உள்ள பல்கலைக்கழகத்தில் உதவி பேராசிரியராக பணிபுரிந்தது தெரிய வந்தது. மேலும் இவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தக்கலை பெண்கள் சிறையில் அடைத்துள்ளனர். மேலும் ஜானகிராமன் மற்றும் அவரது தந்தை அண்ணாமலை ஆகியோரை போலீசார் தேடி வருகிறார்கள். இவர்கள் இதுபோன்று வேறு யாரிடமாவது மோசடி செய்துள்ளார்களா என போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். மகளின் மருத்துவ மேல் படிப்புக்கான சீட் வாங்கி தருவதாக கூறி பெண் மருத்துவரிடம் 20 லட்சம் ரூபாய் மோசடி செய்யப்பட்ட சம்பவம் நாகர்கோவிலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.